ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு 2-3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஏன் நடுவில் வந்து நம்ம வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமு அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்மளால் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து ரெகுலராக நம்ம வந்து இந்த மாதத்துலேருந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பின் ஈவெண்ட்டு புதுசாலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து சில ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நம்ம ஸ்பின் பண்ணி வாங்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஐட்டம்ஸ்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் ஐ திங்க் ஒரு 3-4 வாரம் வீடியோ போடாமல் இருப்போம். ஸோ இந்த கேப்லேயே ஆக்சுவலாக நிறைய ஸ்பின் ஈவெண்ட்ஸ் விட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோல்டு எமௌண்ட் இருக்குல்ல, இந்த எமௌண்ட்டு இந்த அமௌண்ட் விட்டாங்கல்ல, இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக எப்போ விட்டாங்கன்னா, நம்ம அந்த நேரத்தில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடலை. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து விட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம் சில ஐட்டம்லாம். அதாவது என்னென்ன எடுத்தோன்னா, இந்த அமௌண்ட்டு, அப்புறம் இந்த க்ளோவல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளோவலுக்குள்ள ட்ரெஷர் ஹண்ட் ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து இங்கே இருக்குது இந்த க்ளோவால் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளோவால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்டில் அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் ஜோக்கர் பண்டில் ஈவெண்ட் விட்டாங்க. இதில் வந்து நம்ம 3 ஜோக்கர் பண்டில் எடுத்தோம். அதாவது இந்த டிமெண்டட் மேனியாக் பண்டில், அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச கோல்டன் க்ளவுன் பண்டில், அப்புறம் இன்னொரு பண்டிலும் எடுத்தோம் நம்ம. இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மிட் நைட் க்ளவுன் பண்டில். இந்த 3 ஜோக்கர் பண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தோம். அதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இதெல்லாம் வந்து ரம்ஜான் ஈவெண்ட்டு போயிட்டுருக்கும்போது எடுத்தோம். ரம்ஜான் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஹோலி ஈவெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து வீடியோ போடல அந்த நேரத்தில். அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஈவெண்ட் விட்டாங்க. அதாவது ஹோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டில் விட்டாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டோம். ரோரிங் சூப்பர் ஸ்டார் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MA2B கன்று இருக்குல்ல, ஸ்னைப்பரு, அந்த கன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் விட்டாங்க. அதுவுமே ஆக்சுவலாக வந்து நம்ம எடுத்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடாத போது எடுத்தது. ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, அதை நான் வந்து இந்த வீடியோவில் போக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும்தான் போடுவோம் இந்த சேனலில். மேபி இந்த முடிவு வந்து மேபி ஃப்யூச்சரில் மாறலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும்தான் போடுவோம். அது இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு தெரியும். அண்ட் அது இல்லாமல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லக்ராயில் இதில் வந்து என்னென்ன ஈவெண்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஸ்டெப் அப்னு ஒரு ஈவெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இது வச்சுருக்காங்க. ஒன்று இப்போ இந்த அனிமேஷன் இதில். ஸோ இது வந்து எலிமினேஷன் பண்ணும்போது வர அனிமேஷன் இது. ஓகேவா? இது ஒன்று. அப்புறம் இந்த கட்டானா ஸ்கின்னு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு. அதில் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஸ்டெப் அப் ஈவெண்ட் இது தான். இப்போ இந்த அனிமேஷன் நல்லா இருக்குது, ஓகே. ஆனால் அதுக்கு கூட ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த கட்டானா ஸ்கின்னு கேவலமான ஸ்கின்னாக தந்திருக்காங்க. இது வந்து இப்போ இது தேவையா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து பார்த்தா தேவையே இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருக்கலாம். பட்டு அதனால் நம்ம இது ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. ப்ளஸ் நீங்கள் இப்போ ஸ்பின் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டெப் அப் ஈவெண்ட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு ரவுண்டுக்கே வந்து ஒரு ரவுண்டில் 7 ஸ்பின்னு, ஒரு ரவுண்டு 1033 டைமண்ட்டா எவ்வளோன்னு. அதில் நம்ம ஸ்பின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தரப்போகுது இந்த அனிமேஷன் கண்டிப்பாக தரமாட்டாங்க. 90% சான்ஸ் இந்த கட்டானா ஸ்கின்னை கொடுத்துட்டு அப்புறமா தான் அந்த அனிமேஷனை இன்னொரு 1000 டைமண்ட் செலவு பண்ணும்போது தருவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் டெசர்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிலு, அதாவது இதில் வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 ப்ளஸ் இந்த
டோக்கன் வச்சு வாங்குற பண்டிலும் ஒன்று இருக்குது இந்த பண்டில். ஸோ அப்போனா 7 பண்டில் இருக்குது. இப்போ இந்த டோக்கன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டோக்கன் வச்சு வாங்க போனால் டோக்கன் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, கம்மி டோக்கனுக்கு தான் இருக்குது. 120 டோக்கன் தான் எல்லா பண்டிலுமே. இந்த பண்டில் மட்டும் 200 டோக்கன், மற்றதெல்லாம் 120 டோக்கன் தான். பட் என்னென்னா இந்த ஈவெண்ட்டுமே ஒர்த்து கிடையாது தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்குது. அதாவது இது ஏதோ சும்மா ரம்ஜான் ஈவெண்ட்டு, சரி ஓகே இது ரம்ஜான் ஈவெண்ட் போயிட்டுருக்கும்போது தான் விட்டாங்க. இப்போது ஏதோ விடணும் அப்படிங்காக விட்டுருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன், இது நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒர்த்தே கிடையாது. பட் இந்த ஸ்பின் பண்ணுறது சும்மா ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம பண்ணலாம். அதாவது நம்மளுடைய வால்ட் கலெக்ஷனுக்குல பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு பண்டில் நிறையா சும்மா கலெக்ஷனுக்கு வச்சுக்கணும், கலெக்ஷன் பர்பஸஸ்க்கு சும்மா வேணால் வாங்கிக்கலாம். மற்றபடி இது நாட் ஒர்த்து. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பின் பண்ண போகாத ஈவெண்ட், ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போது எமோட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு ஒர்த்து தான் ஸ்பின் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்பின் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு போவோம். ஸோ இந்த எமோட் ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போகிற நேரத்துலேயே நான் ஆல்ரெடி நிறைய ஸ்பின்னு போட்டேன். அதாவது கேரண்டீடு கிராண்ட் ப்ரைஸ் வித்தின் 50 ஸ்பின்ஸ், ஒரு கிராண்ட் ப்ரைஸை வித்தின் 50 ஸ்பின்ஸில் தருவாங்க. அண்டு அதே இதுதான் ஒரு ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா 20 டைமண்டு, 5 ஸ்பின்னு 90 டைமண்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்பின் பண்ணிட்டோம். இதில் வந்து மொத்தம் 4 அமௌண்ட் இருக்கா. இல்லை ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டு, இந்த கிட்டார் அமௌண்ட், கேட்சி மெலடி அமௌண்ட் அதை எடுத்துட்டோம். அப்புறம் இந்த ஈவெண்ட்டில் இந்த 3வது அமௌண்ட் இருக்குல்ல, இதையும் எடுத்துட்டோம். இந்த ஹாலோ ஆஃப் மியூசிக் இதை எடுத்துட்டோம். ஸோ இன்னும் 2 அமௌண்ட் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நான் போடுறேன் இந்த குரோமா ட்விஸ்ட்டு, அப்புறம் ஃப்ளாக் அமௌண்ட், எல்லாருக்கும் பிடிச்ச அமௌண்ட்டு பைரேட் ஃப்ளாக் அமௌண்ட். ஸோ இந்த 2 அமௌண்ட்டு தான் இருக்குது. இப்போ இந்த 2 அமௌண்ட்டுமே வேணாம். நான் ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணதுக்கு காரணமே என்னென்னா ஃப்ளாக் அமௌண்ட்டுக்காக தான். எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டோ இல்லை இந்த அமௌண்ட்டோலாம் எனக்கு தேவையே இல்லை, மற்ற அமௌண்ட்டோ எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஃப்ளாக் அமௌண்ட் தான் வேணும். பட் அதை கொடுக்கறதுக்குள்ளே அந்த 2த்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 கிராண்ட் ப்ரைஸையும் எடுத்துகிட்டு 3வது கிராண்ட் ப்ரைஸ்க்கான ஸ்பின் போட்டிருக்கேன். 50 ஸ்பின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கேரண்டீட் கிராண்ட் ப்ரைஸ் இன் 17 ஸ்பின்ஸ் அந்த மாதிரி போட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 2190 டைமண்ட் இருக்குது. ஓகேவா? ஸ்பின் பண்ணலாமா? ரெடியா? பைரேட் ஃப்ளாக் அமௌண்ட் தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டிக்கோங்க. போடு. கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்கவே மாட்டாங்க. சரி, இன்னொரு ஸ்பின் 12 ஸ்பின்னில் தர சொல்லிடுறாங்க, பார்ப்போம். கொடுக்கல. சரி ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ட்ரிக்கெல்லாம் போட்டு பார்ப்போம். இருங்க. இதில் வந்து ஒரு ஸ்பின் போடு, இதில் ஒரு ஆன ஸ்கோர் விஷ்லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே ஃப்ளாக் அமௌண்ட் அப்படியே தட்டு ஹிஸ்ட்ரியில் மாதிரி அங்கே இங்கேன்னு தட்டணும். இந்த மாதிரி பண்ணால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டோமா? அடுத்து ஸ்டோரில் ஓகே, இப்போ ஸ்பின்னை போடும். கொடுத்துட்றா கொடுக்கல, நான் கொடுக்க மாட்டேங்கிறேங்க. ஓகே, இன்னும் 2 ஸ்பின்னில் வந்துடும். டேரெக்டாக 5 ஸ்பின்னை போட்டுடலாம். ஓகே, விழுந்துரு ஃப்ளாக் அமௌண்ட்டு போட்பா, ஃப்ளாக் அமௌண்ட் விழுந்துரு. ஆட ஏன்டா நீங்களாம் இப்படிலாம் பண்ணுறீங்க? என்ன அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4வது அமௌண்ட் இருக்குல்ல, அந்த குரோமா ட்விஸ்ட் அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் ஃப்ளாக் அமௌண்ட்டு தான் கடைசியாக வரப்போகுது போல். சரி ஓகே, பார்த்துக்கலாம். வித்தின் 47 ஸ்பின்ஸில் முதல் 5 ஸ்பின்னை போடுங்க இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு.
ஓகே கொடுக்கல. இன்னும் 2 ஸ்பின்னை போடு. கொடுக்கல. இன்னும் 2 ஸ்பின். டேய் குட்டுங்கடா ஏன்டா. சரி வேணா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா? நம்ம ஒரு ஸ்பின் அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் 5 ஸ்பின் போடலாம். அப்படி ஒரு ஸ்பின்னை போடு. இன்னொரு ஸ்பின். நான் ஓகே. இப்போ 5 ஸ்பின் போடு. குத்து. டேய் கதற விடுறாங்க. கொடுத்து தொலைங்கடாடா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொடுங்கடா எப்பா. ஐயோ நான் 5 ஸ்பின்னு. குத்து கொடுக்கல. நீங்கள் போகிற போக்கில் கொடுக்குற மாதிரி தெரியல. போகிற போக்கில் கொடுக்குற மாதிரியே தெரியல. கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஃப்ளாக் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு பதிலாக திரும்பவும் ஏற்கனவே கிடச்ச அமௌண்ட்டில் வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னு ஆகிடும். இன்னும் 4 ஸ்பின்ஸில் கடவுளே ஃப்ளாக் அமௌண்ட்டில் வந்து நான் வேண்டிக்கிறேன் கொடுத்துரு கடவுளே. இதை வந்துருக்கு. ஐயோ குத்துரு போடு. ஃப்ளாக் அமௌண்ட் கிடச்சிச்சுடா. ஓடுறா டேய். ஃப்ளாக் அமௌண்ட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எடுத்துட்டோம். அவ்வளோதான். என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இது வரைக்கும் எந்த ஈவெண்ட்லேயுமே நான் எல்லா ரிவார்டும் எடுத்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட். எல்லா இதுவுமே எடுத்திருக்கேன். எல்லா இதுவுமே இந்த அமௌண்ட்டு எல்லா அமௌண்ட்டுமே எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது போக இந்த ஷர்ட்டு, இந்த பேண்ட்டு, இந்த இது பாட்டமு, ஃபேஸ் பெயிண்ட்டு, ஷூஸு, கேப்பு, இந்த ஹேட்டு இதெல்லாம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து ஒரு ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த அரைவல் அனிமேஷன் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஆல் ஸ்பின்லாம் பண்ண போகிறேன். நான் சும்மா ஒரு 3 ஸ்பின் பண்ணுவேன். அதில் வரல அப்படின்னா விட்டுருவேன். நான் ஆல்ரெடி 2 ஸ்பின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மோக்கோ ஸ்டோரு, இதில் வந்து உங்களுக்கு என்ன கிராண்ட் ப்ரைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி தருவாங்க, அதில் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பண்டில் நைட் ஸ்கவுட்டர் பண்டிலும் இந்த கட்டானா ஸ்கின்னும் எடுத்துருக்கேன். ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் விட்ட கட்டானா ஸ்கின்னை விட இது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கேன்? 2 ஸ்பின் பண்ணியிருக்கேன். நான் 9 டைமண்டுக்கு பண்ணியிருக்கேன். 2வது ஸ்பின்னு 19 டைமண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது ஸ்பின் இன்னும் 3 ஸ்பின் பண்ணுவேன். கிடைக்கலன்னா நான் விட்டுருவேன். ஓகேவா? ஸோ 3வது ஸ்பின் 59 டைமண்ட் போடு. குத்துரு. போடுறா வேண்டிய ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டானா ஸ்கின்னு கொடுத்துட்டாங்க. கிளிஸ்டனிங் டே ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கட்டான ஸ்கின்னை கொடுத்துட்டாங்க. ஃபைன். பண்டில் விழக்கூடாதா? பண்டில் விழுந்து தொலைஞ்சிடு. ஓகே. 99 டைமண்டுக்கு 4வது ஸ்பின் போட்டு குத்துரு. மேஜிக் இப்போ தான் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கன் ஸ்கின்னா இல்லை இந்த பண்டிலா பார்த்துக்கலாம். போடுறா 200 டைமண்டை போடு. பண்டில் போடுறா சீக்கிரம் வச்சுறான். பண்டில் கொடுத்துட்டான். நைட் ஸ்கவுட்டர் பண்டில் கிடச்சிச்சு. போடு. இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல நாள் தான் போகிறேன். அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டையும் முடிச்சிட்டோம். நல்ல வேலை அதில் வரல. பூயா பாஸ்டரிங்கு இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண போகிறது கிடையாது. எவோ வால்ட் இதில் வந்து 4 ஈவோ கன் இருக்குது. பாருங்க, ஈவோன்னு வருது எவோ கன்னு. ஓகேவா? ஸோ 4 எவோ கன் இருக்குது. எவோ கன்னு நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்ப்போம். 20 ஸ்பின்னில் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு எவோ கன்னு. MP40 குரோமாசோனிக், அப்புறம் தாம்சன் சிண்ட்ரட் கலோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்கார் மெகாலோடன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் M4A1 இன்ஃபர்னல் ட்ராகன். இந்த மாதிரி 4 இது இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து MP40 தாம்சன்னு ஸ்காரு இந்த 3ல் எது கிடச்சாலுமே எனக்கு ஓகே தான். M4A1 மட்டும் வேணாம். அது மட்டும் எனக்கு வேணாம். எது வேணான்னு சொல்கிறேன்னா அதுதான் எப்போ பார்த்தாலும் வரும். பட் ஓகே, நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த 4ல்
இந்த 3 MP40 ஸ்காரு தாம்சன் இந்த 3ல் எது விழுந்தாலும் ஓகே தான். M4A1 மட்டும் வேணாம், எனக்கு அந்த கன் பிடிக்காது. ஓகேவா, ஸ்பின் பண்ணலாமா? அதே இதுதான், ஒரு ஸ்பின் 20 டைமண்டு, 5 ஸ்பின் 90 டைமண்ட், பட் கேரண்டி கிராண்ட் ப்ரைஸ் வித்தின் 20 ஸ்பின்ஸ். ஓகேவா, போடலாமா? முதல் 5 ஸ்பின்னை போடுங்க. கொடுக்கல. ஓகே, ரெண்டாவது 5 ஸ்பின் குத்துறா. மூணாவது முறை 5 ஸ்பின் போடுங்க. குத்துருங்கடா, நீங்கள் வழியில் தெரியலடா. சரி, இந்த 5 ஸ்பின்னில் ஒரு ஈவோ கன்று விழுந்துடும். எது விழ போதும்? M4A1 மட்டும் வேணாம்ப்பா. போடு, MP40 கொடுத்துனா. போடு, MP40 விழுந்துருச்சே. போடு, MP40 கன்று எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஈவோ கன்று. ஓகே, ஸோ இப்போது கேரண்டி கிராண்ட் ப்ரைஸ் வித்தின் 50 ஸ்பின்ஸா? விளங்கிட்டோண்டா. சரி, ஓகே, இப்போ நம்ம சும்மா ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 843 டைமண்டு விழுந்துருச்சுன்னா ஓகே, விழலைன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா, 243 டைமண்ட்ஸில் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். சும்மா பார்ப்போம். ஒரு ஸ்பின்னை போடு. மாட்டிட்டாங்க. ஒன்றில் வச்சு தான் போட்டேன். இன்னொரு ஸ்பின்னை போடு. 90 ஸ்பின்னே போகிறேன். அவ்வளோதான், முடிய போகுது. இது கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பின்னாக தான் போட்டவன ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. 90 டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஒரு ஸ்பின்னு. அப்பா விழுந்துப்பா, டேய் சொல்லி விழுங்கப்பா. உங்களுக்கு எனக்கு கொடுத்தீங்களே அந்த மாதிரி விழுங்கடா டேய். டாக்டிக்கல் கொடுத்துட்டாங்க. டே கொடுங்கடா. ஏன்டா டே இப்போதான் ஒன்று கொடுங்கடா. கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா டேய். இந்த டோக்கனாச்சும் கொடுங்கடா. டோக்கனையும் கொடுக்க மாட்டேங்கிறான், இதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். வெடுப்பேத்துறான். கொடுக்கல. லாஸ்ட் ஸ்பின் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிடைக்கலன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. ட்ரிக்கெல்லாம் கூட போட்டு பார்த்துடலாம். கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு சும்மா அத்தனை டைமண்ட் டாப்அப் பண்ணிடுவோம். ஒன்று எக்ஸ்ட்ராவாக கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால தான். இங்கே வச்சு போட்டு பாரு. எங்கே வச்சோன்னா அங்கேயே தான் வந்துருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. நம்ம ஒரு ஈவோ கன்று MP40 கன்று எடுத்துட்டோம். அது இல்லாமல் இந்த எமௌண்ட் ராயலில் இந்த எமௌண்ட்டும் குரோமாசோனிக் எமௌண்ட்டும் ஃப்ளாக் எமௌண்ட்டும் எடுத்துட்டோம். அது போக இந்த மோட்டோ ஸ்டோரில் வந்து கட்டான ஸ்கின்னு பண்டில் நான் என்ன 2 கிராண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே வந்து ஒரு வழியாக கிடச்சிச்சு. இதுவே நம்மளுக்கு போதும். ஓகேவா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நிறைய ஸ்பின் ஈவெண்ட்டு கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.